உலக மக்கள் அனைவரும் உய்வு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் புற்று வடிவத்துல திருவொற்றியூர் என்கின்ற திருத்தலத்துல ஆதிபுரீஸ்வரராக எழுந்தருளி அருள் புரிந்தார். தேவாதி தேவர்கள் சிவபெருமான அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு நலன்கள் பெறுவது அப்படிங்கிறது தான் இயற்கை. புற்று வடிவத்துல சுவாமி வந்துட்டதுனால அபிஷேக ஆராதனை அவங்களால செய்ய முடியல. பிரம்மா, விஷ்ணு, ஆதிசேஷன் எல்லாரும் கடுமையான தவம் பண்ணி சிவபெருமான் கிட்ட நாங்க உங்களை அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அப்பதான் எங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கும், உலகம் நலன் பெறும் அப்படின்னு கேட்டபோது சிவபெருமானே சொன்ன நாள் கார்த்திகை மாத பௌர்ணமியிலிருந்து 3 தினங்கள் தைல காப்பிட்டு என்ன அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த திருநாளை முன்னிட்டு தான் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமியில கவசம் திறக்கப்பட்டு சுவாமிக்கு அழகா தைல காப்பு அபிஷேகம் எல்லாம் 3 நாட்கள் நடைபெறும். இதை பார்ப்பதே வாழ்க்கையில மிகப்பெரிய பேரு அப்படின்னு தான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதன்படி இந்த ஆண்டு 4/12/2000